ஹே கைஸ், வெல்கம் டு டீ கடை மார்க்கெட். இந்த சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி டாப் கெய்னர்ஸ் யாருன்னு பார்த்துட்டு பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் பண்ணலாம். இன்றைக்கி டாப் கெய்னர் லார்ஜ் கேப்பில் ஹூண்டாய் மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 4.89% இன்றைக்கி கெயின் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இண்டிகோ 3.91% பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கெயின் ஆகிருக்கு. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேஸாகவே அது புல்லிஷாக தான் போயிட்டுருக்கு இண்டிகோ. ஜியோபின் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரேலி, கிட்டத்தட்ட இன்னைக்கு மட்டுமே 3.49% இன்னைக்கு கெயின் ஆயிருக்கு. மிட் கேப் ஸ்டாக் எடுத்துட்டோம்னா பந்தன் பேங்க் வந்து இன்னைக்கு பட்டாசு கிளப்பி இருக்கு. 7.31% பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிங்கிள் டேல பார்த்தீங்கன்னா கெயின் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஐஆர்இடிஏ 4.79% இன்னைக்கு கெயின் ஆயிருக்கு. ஹிந்துஸ்தான் ஜிங்க் பார்த்தீங்கன்னா 4.53% இன்னைக்கு கெயின் ஆயிருக்கு. இவங்க மிட் கேப், இந்த மூணும் பார்த்தீங்கன்னா மிட் கேப் ஸ்டாக்ஸ். இப்போ ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா 5 ஸ்டார் வந்து 9.58% இன்னைக்கு ஒரு சூப்பரான கெயின் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஐபிஎல் ஸ்டாக் 8.07% இன்னைக்கு கெயின் ஆயிருக்கு. எம்சிஎக்ஸ் 7.25% இன்னைக்கு கெயின் ஆயிருக்கு. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா மிட் கேப், லார்ஜ் கேப், ஸ்மால் கேப்பில் டாப் கெய்னர்ஸ். ஓகே, நம்ம பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி இப்போ ஆல் டைம் ஹைலைட்டட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம டார்கெட் என்ன வச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 58,000 வரைக்கும் போகுமா அப்படிங்கிற விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்ப்போம். டைம் ஃப்ரேமில் நான் ஒரு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா முன்னாடி கரெக்ஷனில் இருக்கும்போது நான் ஒரு பேட்டர்ன் கொடுத்துருந்தேன். அந்த பேட்டர்ன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் படி போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜோன்ஸை பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன்னா சேம் அதே ட்ரெண்ட்லேருந்து இப்போ நான் போட போகிறேன். ஓகே, இப்போ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேட்டர்னை வந்து நான் முன்னாடி கொடுத்துருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் வழியாக தான் போயிட்டுருக்கு இப்போதைக்கு பேங்க் நிஃப்டி. இப்போ என்ன நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா 58,000 வரைக்கும் போகுமா அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கணும். அதுக்கு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். என்ன நடந்தால் அது 58,000 வரைக்கும் போகும், என்ன நடக்கலை அப்படின்னா 58,000 வரைக்கும் போகாது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பார்ப்போம். எக்ஸாக்டாக பாருங்கள், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து கரெக்டாக ஃபாலோ ஆகி இந்த ட்ரெண்ட் லைன் வந்திருக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வால்யூமோட எகெயின் அந்த ட்ரெண்ட் லைனுக்கு போயிருக்கு. எகெயின் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய செல்லிங், மார்க்கெட் வந்து கரெக்ஷனுக்குள்ள இறங்கின டைமு. அப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனை தான் சப்போர்ட் எடுத்து போயிருக்கு. எகெயின் பார்த்தீங்கன்னா அதை ரீடெஸ்ட் பண்ணி மேலே போயிருக்கு. இப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டு, இது வந்து புல்லிஷ் ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்கு பேங்க் நிஃப்டி. இந்த புல்லிஷ் ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நீங்கள் அந்த ஹையர் ஹை லோயர் லோ அது வந்து தெரிஞ்சாலே போதும். இப்போ பாருங்கள், இங்கேருந்து பாருங்களேன், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் தான் போக முடிஞ்சு. எகெயின் பார்த்தீங்கன்னா அதனால அந்த ஹையை பிரேக் பண்ண முடியல. பிரேக் பண்ண முடியாமல் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு லோ வச்சுட்டாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபாலான மார்க்கெட் எகெயின் இவ்வளோ தூரம் தான் போக முடிஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆகிடுச்சு. ஓகே, இப்போது இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டில் எப்படி இருக்கும், புல்லிஷ் மார்க்கெட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். புல்லிஷ் மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், இங்கேருந்து ஹையாக போயிருக்கு. கீழே வரும்போது வந்த லோவை கட் பண்ண கிடையாது, புதுசாக பார்த்தீங்கன்னா நியூ ஹை ஃபார்ம் பண்ணிடுச்சு. எகெயின் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும்போது ஆல்ரெடி வந்த அளவுக்கு வர கிடையாது, அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நியூ ஹை ஃபார்ம் பண்ணிடுச்சு. அப்போ இந்த ஹையர் ஹை லோயர் ஹை ஃபார்மேஷனில் இருக்கா, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அகெயின் ப்ராஃபிட் புக்கிங் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ போச்சு அப்படின்னா நம்மளோட ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்க டார்கெட் வரைக்கும் போகணும். ஓகேங்களா, அங்கேருந்து போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கரெக்ஷன் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஒரு கண்டிஷன் இருக்குது, என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 மினிட். ஓகே, அது என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இங்கே அது வந்து 1 டே டைம் ஃப்ரேமில் நம்ம பார்த்துருப்போம்.
இந்த பேட்டர்னும் பார்த்தீங்கன்னா நான் இன்ட்ராடேக்காக மார்க் பண்ணி டெலிகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதை வச்சு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டும் பண்ணியிருப்பீங்க. இல்லை, இந்த ஒரு பேட்டர்ன். அதே மாதிரி ரீசெண்டாக ஒரு பேட்டர்ன் நம்ம அனலிசிஸ் பண்ணும்போது ஒரு 3 டேஸ் முன்னாடியும் கூட நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பேட்டர்னில் தான் இருக்குது. அது மேலே போகிறக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அது மேலே தான் போயிருக்கு. எஸ், அதையும் நம்ம ட்ரா பண்ணிடுவோம். நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணும்போது என்ன சொல்லிக் கொடுத்துருக்கேன்னா, ஒரு எந்த ஒரு இண்டெக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்டாக்ஸாக இருந்தாலும் சரி, என்ன மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் லைன்கிட்டயோ இல்லை சப்போர்ட் லைன்கிட்டயோ போகும்போது பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகிரும் அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டர்ன்ஸ் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, கண்டினியூவாக வந்து இந்த ட்ரெண்ட் லைன் ஹிட் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது நியரில் போனாலே நிறைய பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டார்கெட் எங்கே இருக்கணும்னா 58,000 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுமா அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, அங்கே போகிறக்கான வாய்ப்பு என்னென்னா, ஆல்ரெடி வந்த லோவை பிரேக் பண்ணக்கூடாது. அதுதான் கண்டிஷன். இங்கே தான் பார்த்தீங்கன்னா வந்த லோ இருக்குது 53,063. சரி, 53,563. அந்த லோவுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடாது. ஓகேங்களா, வந்தாலும் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நியூ ஹை ஃபார்ம் பண்ணணும். அதை ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணால் அப்படின்னா கீழே போயிடும். இப்போ பாருங்கள், எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கு. இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஒரு சின்ன விஷயம் பாருங்கள், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எந்த ப்ராஃபிட் புக்கிங்கும் நடக்க கிடையாது. இன்றைக்கி மார்க்கெட் ஃபுல்லாக சைட்வேஸில் போயிடுச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேகமாக கொண்டு போக முடிஞ்சு ஒரு பையர்னால். ஓகேங்களா, இவ்வளோ தூரம் தான் கொண்டு வர முடிஞ்சு. இப்போ பாருங்கள், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பையிங் ப்ரெஷரில் கொண்டு போயிட்டாங்க. அப்போ கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, ஓரளவுக்கு தான் அவங்களால ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள், புதுசாக போகும்போது என்ன நடக்கணும்னா, இந்த ஹையை பிரேக் பண்ணி நல்ல வால்யூமோடு போய் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஹை ஃபார்ம் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல வால்யூமோட புதுசாக ஒரு ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் தான் இருக்குது, கன்சாலிடேட் ஆகிருக்கு. நல்ல வால்யூமோட பார்த்தீங்கன்னா மூவ் ஆச்சு அப்படின்னா 58,000 போயிடும் ஈஸியாகவே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோவாக கட் பண்ணக்கூடாது, ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டே போனால் 58,000 போயிடும். ஓகேங்களா, இது ஒரு கண்டிஷன். இப்போ என்னென்னா, இன்கேஸ் அது போக முடியல, அப்படி கீழே வர மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் வந்தால் லோ. அப்போ இது வந்து நமக்கு என்ன மாதிரி ரியாக்ட் ஆகும், ஒரு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். அப்போ அங்கேருந்து வந்தது அப்படின்னா இது வரைக்குமே ஃபால் ஆகலாம், பட் இதை வந்து பிரேக் பண்ணக்கூடாது. இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கடன்னு கீழே வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இந்த ஒரு ஜோனுக்கு பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிடும். பட் இதை பிரேக் பண்ணக்கூடாது. இதை பிரேக் பண்ணாமல் என்ன நடக்கணும்னா, இதை ஹிட் பண்ணிட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஹை ஃபார்ம் பண்ணி இதை பிரேக் பண்ணிட்டு போகணும். இதை பிரேக் பண்ணிட்டு போயிட்டு இருந்தது அப்படின்னா மார்க்கெட்டு சூப்பராக போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, சேம் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு பெரிய ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகேங்களா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஃபாலோ ஆகிட்டு இந்த ஜோன் வரைக்குமே வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஜோனை பிரேக் ஆனதாக ஃபாலோ ஆகிறக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு பேட்டர்னை பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ட்ராடேக்கான சார்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருப்பேன். அது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹார்மோனிக் டெக்னிக்கல் பேசிக் அட்வான்ஸ் வரைக்கும் லேர்ன் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டெலிகிராம் குரூப்லேயே லிங்க் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.